சங்கீதம் 65:9. தேவரீர் பூமியை விசாரித்து உங்களை விசாரிக்கிறார். ஏன் மக்களை கவலை, நம்மளை மண்ணெடுக்கப்பட்ட அதான் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சி தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்க. உங்களை எப்படி ஆக்க போறாரு? மிகவும் செழிப்பாக்க போகிறார். ஹல்லேலூயா. எப்ப செழிப்பாக்காரு? உன்னதாவி நம்ம மேல ஊற்றப்படும் போது. ஹல்லேலூயா. உன்னதாவி ஊற்றப்படும் போது நம்ம வாழ்க்கை எப்படி வனாந்திரமா செழிப்பான வயலோடைய மாறப்போகுது. பரிசுத்தாவின் அபிஷேகம் தாகத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும். இந்த ராசி மாதம் சங்கீதம் 65:9. தேவரீர் பூமியை விசாரித்து நம்மள மண்ணு தான், நம்மளை விசாரிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குனார் போல என்ன போட்டிருக்குது? மிகவும் செழிப்பாக்குற தேவன். பரிசுத்த அபிஷேகத்தை வாஞ்சோடு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கிடைக்கக்கூடாத காலங்கள் வருக போகிறது. அப்புறம் நீங்கள் கேட்டாலும் கிடைக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மேலே பரிசுத்த அபிஷேகத்தை ஊற்றுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். விருப்பம் உங்களுக்கு இருக்கா? பரிசுத்தோட வரணும், தேவாதி தேவன் என்னோட உள்ளத்தில் வாசம் பண்ணணும். விருப்பம் இருந்தால் என்ன செய்யணும்? இலவசமாக ஜீவ தண்ணீரை வாங்கிக்கொள்ள கடவுள். விருப்பம் இருக்கா? பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளன்னு சொல்லி விருப்பம் இருந்தால் நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும்.